நம்மளுடைய பாடி வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஜீனி இல்லை நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணுமா, இல்லை ஜீனியை மட்டும் குறைச்சிட்டு நாட்டு சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறையா பேருக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, மூணுமே வந்து சுகர் தான். அது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை வெல்லமாக இருக்கட்டும், இல்லை சுகராக ஒயிட் சுகராக இருக்கட்டும், ஜீனியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சுகர் தான். எல்லாத்துலேயுமே சுக்ரோஸுங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த சுக்ரோஸ் நம்ம உடம்புல கன்வெர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரக்டோஸோ குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். இந்த மொத்தத்தில் இந்த சுகர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மினிமமான ஒரு எனர்ஜி கொடுக்கும், அவ்வளோதானே தவிர இதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு நியூட்ரிஷன் தான் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அது ரொம்ப மினிமமான நியூட்ரிஷன் தான். அதுவும் ஒயிட் சுகரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீனிலாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனே கிடையாது. வெறும் ஒரு எம்டி கலோரிஸ் தான். ஒரு 100 கிராம் உள்ள ஒரு ஜீனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அளவுக்கான கலோரிஸ் இருக்குது. அந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை ஜீனியாக இருக்கட்டும், இல்லை பனவெல்லமாக இருக்கட்டும், எல்லாத்தோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது ஹை தான். அதாவது நம்ம சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லெவல் அப்படிங்கிறது இது மூணுலேயுமே அதிகப்படி தான் இருக்குது. அதனால் மூணுமேங்கிறது சுகரை பொறுத்தவரையும் ஒன்று தான். ஆனால் இதை தயாரிக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, அந்த கரும்பு சாறுலேருந்து நம்ம நாட்டு சர்க்கரையாவோ ஏதாவோ ஒரு சின்ன ப்ராசஸில் தயாரிச்சிருவாங்க. வெள்ளத்தையோ இல்லை பனவெல்லமோ தயாரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு மினிமமான ப்ராசஸில் அந்த ப்ரௌன் கலரில் தயாரிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஒயிட் சுகர் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்ரௌனாகவே இல்லாதவங்களுக்கு ஒயிட்டாக லெவலேன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் எலும்புகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிறைய தகவலெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி அதை வெள்ளேன்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா அது அதிகப்படியான ப்ராசஸ், கம்மியான ப்ராசஸ் கிடையாது. அதிகப்படியான ப்ராசஸ் பண்ணி இந்த ஜீனியை தயாரிக்கிறதுனால அதில் ஹெவி ப்ராசஸ் தானே. அந்த ஹெவி ப்ராசஸே நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம உடம்பை பாதிக்கும், இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். அதனால் இது ஹெவி ப்ராசஸ் உள்ளது, இது மினிமம் ப்ராசஸ் உள்ளது, அவ்வளோதானே தவிர மற்றபடி ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி, வெல்லம் இதெல்லாம் ஓரளவு சின்ன கொஞ்சம் கம்மியான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், உடம்பை பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனால் இது உடம்பு நிறைய அளவுக்கு பாதிக்கும். ஆனால் சுகர் லெவலுங்கிறது மூணுலேயுமே ஒன்று தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுகர் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு பெரிய ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நாளைக்கு மினிமமான லெவலில் எடுத்துக்கணும். மினிமமான லெவல்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்களுக்கு ஒரு 25 கிராம் வரையும் எடுத்துக்கலாம். அதோட சின்ன பசங்க வந்து 20 அந்த மாதிரி 20 கிராம் அளவுக்கோட நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதோட ரொம்ப சின்ன குழந்தைங்க 10 கிராம் கம்மியாக எடுத்துக்கிறது கூட நல்லது தான். சுகரே எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கான சுகர் எடுக்கிறது நல்லது. இதை தவிர அதிகப்படியான சுகர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு கலோரிஸாக தான் போகும். அது தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம், டயபெட்டிக் ஏற்படுத்தும், டயபெட்டிக், ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் ஏற்படுத்துறது, நிறைய ஹார்ட் டிசீஸ் ஏற்படுத்துறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்தை பாதிக்கிறது. நம்ம வயதுக்குள்ளே இந்த மாதிரியான சுகர் அதிகமாக போணுச்சுன்னா இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தலாம். அதேமாதிரி நம்மளுடைய இந்த ஸ்கின்னை வந்து ஒரு எங்கேஜ்லேயே வந்து ஒரு ஓல்டேஜ் மாதிரியான ஒரு ஸ்கின் எஃபெக்டோட காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான சுகர் எல்லாமே. அதனால் சுகர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்மி பண்ணுறது நல்லது. நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை ஜீனியாக இருக்கட்டும், இல்லை பனவெல்லமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறது நல்லது தான். ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போகும்போது சுக்ரோஸாக தான் போகும், உள்ளே போய் இந்த ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ அங்கே அதனுடைய ப்ராசஸ்ங்கிறது எப்படி நடக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நம்ம சுகர் அப்படிங்குமே நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜீனியாகவும் நாட்டு சக்கரை டப்பா மட்டும் தான் பார்ப்போம். அது இல்லாமல் வேறு எதுலலாம் சுகர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இதெல்லாம் சுகர் இருக்குது, அப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒரு நாளைக்கு சுகர் எடுத்துக்கணும், இல்லை நம்ம எடுக்காமலே இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜீனி ப்ளஸ் நாட்டு சர்க்கரையை வீட்டில் பயன்படுத்துறதை தவிர வெளியிலேயே நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன் நான். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் எந்த அளவுக்கான சுகர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான் அது. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா பிஸ்கட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த கண்டென்ட்டில் என்னென்ன போட்டிருக்காங்க, இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு பார்க்கலாம். அதில் சுகரோட கண்டென்ட் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஸ்கட்டில் வந்து ஒரு 10 ரூபா பிஸ்கட்டில் வந்து 20 கிராம் வரையுமே சுகர் இருக்கிறதா அதில் போட்டிருக்காங்க. இப்போ 20 கிராம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். ஓகேவா, 23 ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த அளவுக்கான சுகரை நம்ம அந்த ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டில் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, இதே நம்ம க்ரீம் பிஸ்கெட்டு அப்படிங்கிற டயத்தில் அதில் எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்னா 30 35 கிராம் வரையுமே சுகர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ 30 to 35 அப்படின்னா ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டான க்ரீம் பிஸ்கெட்டில் எந்த அளவுக்கு சுகர் நம்ம எடுக்கணும்னு பாருங்கள்.
இந்த அளவுக்கான சுகர் நம்ம எடுக்கிறோம். இது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கான சுகர் நம்ம எடுக்கிறோம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வந்து ஒரு மினிமமான எத்தனை லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஒரு 10 கிராம் இல்லாட்டி ஒரு 15 கிராமுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நார்மலாக முடிவு பண்ணி வச்சுருக்க ஒரு அளவு. ஆனால் நம்ம ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டில் எங்கே போயிடுது பாருங்கள். ஒரு க்ரீம் பிஸ்கெட்டில் எவ்வளோ சுகர் போயிடுதுன்னு மட்டும் பாருங்கள். 30 கிராம் வரையுமே சுகர் போயிடுது. அதேமாதிரி அடல்ட்டுக்கே நம்ம சொல்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து 30 கிராம் தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், அதை ஒரு க்ரீம் பிஸ்கெட்டில் 30 கிராம் அன்றைக்கி ஒரு கோட்டாவே முடிஞ்சு போச்சு. இது அந்த ஒரு பிஸ்கெட்டை தவிர அடுத்து நம்ம என்ன எடுத்தாலும் அது எக்ஸ்ட்ரா தான். அது அதிகப்படியான ஒரு சுகர் தான். அது நம்ம உடம்பு என்ன பண்ணும், உடல் பருமனையோ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். அதேமாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கூல்ட்ரிங்க்ஸை நம்ம ஒரு சின்ன பாட்டில் ஒரு 10 ரூபா 12 ரூபா பாட்டில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 11 கிராம்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது கம்மி தான், ஏன்னா அவங்க போட்டிருக்க அளவுலாம் இது பண்ணக்கூட தான் தெரியுது. நான் அதுலேருந்து கம்மி பண்ணி தான் நான் அதில் சொல்கிறேன். நான் 11 கிராம்னால் இந்த அளவுக்கு சுகர் வருது. ஓகேவா? இன்னும் இதில் வந்து 1 லிட்டர் கேன்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரையும் போட்டிருக்காங்க. 1 லிட்டர் சில கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் 40 கிராம்ஸ் வரையுமே 40 to 45 கிராம்ஸ் வரையுமே போட்டிருக்காங்க. 40 கிராம் அப்படின்னா இந்த அளவுக்கு சுகர் போகுது. 40 கிராம்னால் நமக்கு முடிஞ்சிருச்சு, அடல்ட்டோடைய இதே முடிஞ்சிருச்சு. அடல்ட்டுக்கு தேவையான ஒரு லிட்டர் நம்ம ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடல்ட்டுக்கு தேவையான அதை தாண்டிலாம் எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக தான் ஆகும். அதேமாதிரி பர்த்டே கேக், நம்ம ஒரு கேக் வந்து ஒரு 1 kg ஒரு கிலோவுக்கான ஒரு கேக்கு வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுங்க. 1 கிலோ கேக்கை வாங்கி நம்ம பர்த்டே வெட்டுறோம். அந்த 1 கிலோவுக்கான கேக்கில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னா 300 கிராம் வரையுமே சுகர் இருக்குது. 300 கிராம்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அந்தளவுக்கு போட முடியாது. இதில் நான் எவ்வளோ போட முடியுமோ நான் போடுறேன். நான் ஒரு 70 தான் வருது. இந்த நான் வச்சுருக்க டப்பாவை சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் வந்து ஒரு 4 டப்பா வர வரைக்குமே நம்ம வந்து 1 கிலோ கேக்கில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் கேக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் கேக்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அது அந்த கேக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி கேக் வந்து ஒரு சில கேக் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக கம்மியாக இருக்கும். நான் அந்த எல்லாத்தையும் ஒரு டோட்டலாக கனெக்ட் பண்ணி ஒரு மினிமமான அளவு தான் நான் போட்டிருக்கேன். நான் ஏன்னா ஒரு மேக்ஸிமம் அவங்க என்ன போட்டிருக்காங்க 45 கிராம் வரையுமே அவங்க சுகர் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒரு 30 கிராம் இல்லை 25 கிராம் அப்படிங்கிற மாதிரி நான் மினிமம் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம 25 கிராம் அப்படின்னா அந்த சுகர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சிங்கிள் பீஸான கேக்கில் இந்த அளவுக்கான சுகர் இருக்குது. இது நம்ம ஒரு அடல்ட்டு சாப்பிட வேண்டிய சுகருடைய லெவலில் அளவுக்கு ஈக்குவல் ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஒரு கேக்கை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அதிகப்படியான சுகர் தான். அதனால் சில குழந்தைகள் வெயிட் ஏறலாம், அவங்களுடைய உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். சின்ன வயசுலேயே ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது நிறையா. ஏன்னா சில குழந்தைகளுக்கு டயபெட்டிக் வரது கூட ரீசன் இது தான். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, இதுவும் ஒரு காரணம். நீங்கள் அதனால் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகரை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் சுகரோட இன்னொரு மெயினான ஒரு பிரச்சனை இந்த பல் பாதிக்கப்படுறது. நிறைய பேருக்கு பூச்சிப்பல் வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த சுகர்னால தான். அதனால் தயவு செஞ்சு சுகருங்கிறத கம்மி பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் சுகர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நிறைய ஆர்டிஃபிஷியல் சுகர்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா வந்து நேம்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 பேர் இருக்குது. அதெல்லாம் என்ன ஃப்ளேவர்னே தெரியல, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சுகர்னோட போட மாட்டாங்க, வேறு நேமில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சுகருமே நமக்கு உடம்புக்கு கெடுதி தான். சுகரை நம்ம நிப்பாட்டுறதை பற்றி தவறும் கிடையாது. ஒரு மினிமமான நான் சொன்ன அளவில் கூட எடுத்துக்கிறது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி ரொம்ப சுகர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க.